ஆலு சப்பாத்தி இல்லைன்னா ஆலு ரொட்டின்னு சொல்லலாம். இது வந்து ஆலு ஸ்டஃப்டு கிடையாதுங்க. மாவுலேயே போட்டு பிசையிறது. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். மத்தியானம் வரைக்கும் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஆலு சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு தேவைப்படும் அளவு, உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 1 டீஸ்பூன். ஆலு சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல வந்து இதுக்கு மாவு பிசையணும். இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு மசிச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு அழாக்கு கோதுமை மாவு இருந்ததுனாக்க கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போடலாம். இது பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மசிச்சுக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பயே தோல் எடுத்த பிறகு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சூடாக இருக்கிறப்பயே மசிச்சுக்கிட்டிங்கனாக்க அப்புறம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வேணும்னாக்க இதில் வந்து சீஸ் துருவல் கூட சேர்த்து பண்ணலாங்க, நல்லாயிருக்கும் ஆலு சீஸ் ரொட்டின்னு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசித்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறப்ப உப்பு அதிகம் பிடிக்காது, பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட கோதுமை மாவு, கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இளம் சூடான பால் போட்டு பிசையலாம், இல்லைன்னா நம்ம தண்ணி போட்டு பிசைஞ்சாலும் நல்லா இருக்குங்க. நல்லா இந்த உருளைக்கிழங்கு இதோட மேஷ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்குலேயே மாய்ஸ்சர் இருக்குங்க, அதனால தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. அதிக தண்ணி ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரி இதுக்கு பிடிக்காது. எப்போவுமே சப்பாத்தி சாஃப்டாக வரணுன்னு மாவு பிசைகிறப்ப தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்லா பிசையணும், இப்படி பஞ்ச் பண்ணணும், பிசையணும், பஞ்ச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு பிசையணும். மாவு பிசைஞ்சதும் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதை வந்து உருட்டி பார்க்கணும். நம்ம கையில் எடுத்துகிட்டு உருட்டுறப்ப சைட்ஸில் உடையாமல் வரணும், அந்த அளவுக்கு பிசையணும். வந்து லேசான அழுத்தம் கொடுத்து இப்படி ரவுண்டாக பண்ணி லேசாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு உருட்டி வச்சுருக்கோங்க. இப்போ இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் மாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், உருளைக்கிழங்கை போட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப மெல்லிசாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் லேசாக கனமாக இருந்தால் போதுமானது. இந்த பக்கம் தோசைக்கல் சுட வச்சுருக்கேன், இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் குமிழ் மாதிரி வரும் இல்லைங்களா, அப்போ பார்த்து திருப்பி போடலாம். இப்போயே எண்ணெய் விட வேண்டாம். அதுக்குள்ளே இன்னொன்று பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கெங்கே கொஞ்சம் குமிழ் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற காற்று குமிழ்கள் வந்து உப்பி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மெதுவாக திருப்பி போடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இங்கே விருப்பப்பட்டால் பட்டர் போடலாம், ஆல்ரெடி மாவில் பட்டர் போட்டதுனால இப்போ எண்ணெய் போட்டுக்கிறேங்க. எண்ணெய் வந்து எப்போவுமே நான்ஸ்டிக்கில் போடுறப்போ இங்கே சுற்றி ஊற்றுனீங்கன்னா நான்ஸ்டிக் கோட்டிங் சீக்கிரம் போயிடும். இந்த மாதிரி இதுக்கு மேலே போட்டிங்கன்னாக்க நிறைய நாளுக்கு வரும். இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு சில சப்பாத்திக்கு வந்து முதலையே எண்ணெய் விடுவோம், ஒரு சில சப்பாத்திக்கு வந்து லாஸ்ட்டில் விடுவோம். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக செய்கிறவங்களுக்கு அந்த சூக்ஷ்மங்கள் தெரியும். இது ஆக்சுவலி எண்ணெய் போடாமையே கூட நல்லா இருக்கும், ரொம்ப குறைவாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வருது. ரெண்டு பக்கமும் ஈவனாக ஃப்ரையாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துடலாம். இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு கூட நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆறுனா கூட சாஃப்டாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ப்ரௌனாக எடுக்க வேண்டாங்க, இந்த அளவுக்கு வச்சா போருமானது. இப்போ அடுத்தது போடலாம்.
கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வச்சு அனுப்புனாக்கா நீங்கள் நெய் விட்டு சுடலாம், இல்லைன்னா வெண்ணெய் போட்டு சுடலாம். மாவுலேயும் வெண்ணெய் போட்டு இதுலேயும் மேலே வெண்ணெய் போட்டோன்னாக்கா ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கூடுதலாக நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க. சக்கரவள்ளி கிழங்கு இருந்தாலும் அதை வேக வச்சுட்டு போட்டாலும் இதே மாதிரி நல்லாயிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டிஷாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு. அதுவும் மாவில் போட்டு பிசைஞ்சா சப்பாத்தி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த இன்னொரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு சீஸ் க்யூபை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போதுமே குழந்தைங்களுக்கு சீஸ்னால் ரொம்ப பிரியம் இல்லைங்களா? அதோட ஆலு ப்ளஸ் சீஸ் ரெண்டும் சேர்றப்ப அந்த ரோட்டி அது சப்பாத்தி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறப்போ அதுலேயே நம்ம கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் போட்டு கொடுத்தாக்கா வேறு எக்ஸ்ட்ராவாக சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சீஸ் போடணுன்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே போட்டு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து ஒன்றுக்கு மட்டும் நான் சீஸ் போட்டு காமிக்கிறேன். நம்ம விருப்பம் எவ்வளோ வேணால் சீஸ் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக சீஸ் கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. இப்போ இதை வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே வந்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடும். அப்போ வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது, நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக ஆலு சப்பாத்தி, ஆலு சீஸ் சப்பாத்தி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல வேக வச்ச உருளைக்கிழங்க கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். அதோட தகுந்தளவு உப்பு, ஒரு அழாக்கு கோதுமை மாவு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணீர் இல்லைன்னா பால் ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிக்கணும். மாவை பிசைஞ்ச பிறகு உருட்டிட்டு லேசாக ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூடான தோசைக்கல்ல மாற்றி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துட்டாக்க ஆலு சப்பாத்தி ரெடி. இதுலேயே சுட்டு எடுத்த பிறகு சீஸ் துருவல் இன்னும் சப்பாத்தி சூடாக இருக்கிறப்பயே மத்தியில் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆலு சீஸ் சப்பாத்தி ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆலு சப்பாத்தி, ஆலு சீஸ் சப்பாத்தி 2 ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறப்போ இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னாக்க அவங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதுக்குன்னு தனியாக சைட் டிஷ் வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்கனாலே அவங்க சாப்பிட்ருவாங்க.